தொடர்ச்சியாக அமெரிக்கா சதிவேலை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரானை வீழ்த்துறதுக்கு. நெதன்யாகு இப்போ ஒருபடி மேலே போய் கெஞ்சுறாரு கொஞ்சுறாரு, எப்படியாவது போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஒருபுறம் அவர் நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கிறதும் ஈரான்கிட்ட எடுபடலை. போரெல்லாம் நிறுத்த முடியாது தம்பி, முடிஞ்சால் அடித்து ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க தளங்கள் எப்போது தாக்கப்படும் அப்படின்னு நேற்று இரவு கேட்டிருந்தோம். அதற்கான பதில் இன்று இரவு கிடைக்க போகுது. கத்தாரில் இருக்கக்கூடிய வான்வெளி மூடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கோங்க, ஐயா இங்கே பங்கர்லாம் இல்லை, எங்கேயாவது போய் ஒளிடா, உன்னைய தாண்டா அடிப்பான் அப்படிங்கிற கதையாக இப்போது அங்கே அறிவிப்பும் வெளியாயிருக்கு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியை தாண்டி அமெரிக்காவில் வாட்ஸ்அப்பே மூடிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒருவேளை ஃபோன் வெடிச்சிருங்கிற பயமோ அந்த கேள்வியும் இருக்குது. எங்கே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பல்கேரியாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்களாம் இஸ்ரேல்காரங்க. ஒருபுறம் சைப்ரஸை நோக்கி ஓடுறாங்க, ஒருபுறம் பல்கேரியாவை நோக்கி ஓடுறாங்க. என்னப்பா நடக்குதுன்னு கேட்டால் இரட்டை குடியுரிமை அகதி, எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டை ஆக்கிரமிப்போம், அப்படி இருக்கும்போது எந்த நாட்டில் வாழ்ந்தால் என்ன, போரெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள், மிச்சம் மீதி இருந்தால் வந்து பார்த்துக்கலாங்கிற கதையாக கிளம்பி போயிட்டாங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் இதுக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பாக்கர் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார். அது என்னன்னா, IAEA உடனான அனைத்து உறவுகளையும் ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. சர்வதேச இந்த அணுசக்தி ஆய்வு நிறுவனம் இருக்குல்ல, நீ பொய்யா சொல்கிற, நீ அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறி போயிட்ட, அப்படிப்பட்ட உனக்கு நான் எதுக்குடா இங்கே கேட்டை திறந்து விட்டு நீ வந்து பாரு, நீ வந்து சோதனை பண்ணுன்னு தெரியும், நீ ஏன் ஃப்ராடுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட இடத்துல உன்னை எதுக்கு நான் இங்கே ஏன் வீட்டுக்கு கூப்பிடணும், ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. டேவிட் பார்க்கா மொசாட்டினுடைய தலைவர் செத்து போய் 2 நாள் ஆச்சுங்கிறாங்க. இன்ன வரைக்கும் மொசாட் அது பற்றிய விவரங்களை வெளியில் சொல்லாமலே இருக்காங்க. வெக்கக்கேடான விஷயம், அது எப்படி வெளியில் சொல்ல முடியும்? அடி வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்துக்கிற வேண்டிதான், வெளியில் போய் அதை சொன்னால் நமக்குத்தானே அசிங்கம் அப்படிங்கிற கதையாக, வீட்டு சத்தை வெளியில் கேட்கக்கூடாதுங்கிற கதையாக இஸ்ரேல் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. மொசாட்டினுடைய தலைவரே மரணித்து விட்டார், அவர் 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாருங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக அவர் இறந்து போயிட்டாருங்கிறத அங்கேருந்து மோப்பம் பிடிச்சி அனுப்பி வச்சுருக்காங்க செய்திகளை. ஐயோ உண்மையை சொல்லிட்டேனே. எது எப்படியோ உண்மையான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி வேற என்ன. ரஷ்யா எந்த உதவியும் செய்யாது அப்படின்னு இப்போது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. டெமிட்ரி மெட்வெடேவ் அவர் ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாராம்ல, என்னென்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டல் விட்டுருக்காரு. அதாவது என்னென்னா, அணு ஆயுதங்கள் ஈரான் கேட்டால் கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருந்தார். அவர் அப்படியா சொன்னார்? அவர் அப்படித்தான் சொன்னாராங்கிறத மறுபடியும் ஒரு தடவை அவர் என்கிட்ட காது கூட சொல்லுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் கெத்தாக சொல்லியிருக்காராம். கடனை அடைக்கிறதுக்கு துப்புள்ள அமெரிக்காவினுடைய கடனை அதை விட்டுட்டு அடுத்த நாட்டு மீது போர் பண்ணி டாலரோட இருப்பு கம்மியாகாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ராஜதந்திர நடவடிக்கை செய்கிறீங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சத்தமே இல்லாமல் புட்டின் ஆளை வச்சு பேச வச்சு வேடிக்கை காட்டுறாரு. இதுதான் என் உண்மையிலே கெத்து. ஒரு மனுஷன் பேசினார்னா அது ஆர்டராக மாறணும், அதுதான் பிரசிடெண்ட்டுக்கான வேலை. இப்போ ஒன்று பேசுகிறது அப்போ ஒன்று பேசுகிறதுன்னு மாற்றி பேசுனா அதுக்கு பேர் பிரசிடெண்ட் கிடையாது. பிச்சைக்காரன் கூட அம்மா ஐயா அப்படின்னு கத்துறதை விட்டுட்டு அம்மா தாயே அப்படின்னு மாற்றி கத்துவான், அதை அவன் செய்வான். ஆனால் ஒரு நாட்டோட பிரசிடெண்ட் அப்படி செய்யக்கூடாதுல்ல, அது ஏற்புடையதில்லை. அதனால் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இப்போ Su-57 ஈரானுக்கு கொடுக்கறதா பிளான் வச்சுருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை பார்த்து பேசிட்டு வந்ததற்கு பிறகு இந்த Su-57 இப்போ ஈரானை நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு செய்தி என்னென்னா, இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எல்லா நாடுகளுக்கும் மூடப்பட்டிருக்கு. ஆனால் யார் யாருக்கு திறந்து வச்சுருக்காங்க? சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதையும் மீறி யாராவது வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கப்பல் தாக்கப்படும் சொல்கிறாங்க. இதையும் மீறி இன்னொரு சில சிறப்பான செய்தி என்னென்னா,
கடலுக்குள்ளேயே வந்து கன்னி வெடி வைப்பதற்கான பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிளப்பி விட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலுக்குள்ளே கன்னி வெடி வச்சாங்கன்னா என்ன ஆகும்? எந்த கப்பல் போனாலும் அதில் வந்து பட்டு வெடிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உலகத்தினுடைய வணிகத்தை ஈரான் முடக்க பார்க்குதுன்னு ஒரு சர்வதேச அளவில் ஈரானுக்கு எதிராக நாடுகளை திருப்புவதற்கான வேலையை செய்ய தொடங்கினாங்க அமெரிக்கா. இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க? சீன கப்பலையும் நான் உள்ளே விடுறேன், ரஷ்ய கப்பலையும் உள்ளே விடுறேன். அப்படி இருக்கும்போது கன்னி வெடி பற்றிய நீ பேசின பேச்சு எல்லாமே பொய்யாயிருமே. சரி, வேறு ஏதாவது புதுசாக யோசி. இந்த ஷா மன்னர்கள் பற்றி பேசுனீங்கள, மன்னர்கள் காலம்லாம் போச்சுடா, இப்போது மண்ணின் மைந்தர்கள் ஆள வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிற கதையா? இது எங்கள் காலம் ஓரம்போ அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போது ஈரானிய மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. யூஎஸ்னுடைய நாடாளுமன்றம் இப்போது முடங்கிருச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கிட்டத்தட்ட. அங்கே வாட்ஸ்அப் பயன்படுத்துவதற்கான அனுமதிங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான யூஎஸ் தளங்கள் மீது, மிலிட்டரி பேஸ் மீது அட்டாக் நடத்துவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை ராய்டர்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது 48 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை 24 மணி நேரமாக இருக்கலாம். இதை வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் நடந்திருக்கலாம். அதை அடுத்த நாள் வந்து நம்ம வீடியோவாக பதிவு செய்வதற்கு ஆர்வமுடன் காத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்க காத்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் நம்ம நினச்சோம் பஹ்ரைன் தான் ஃபஸ்ட்டு இலக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே ஐயோ ஸ்கெட்சு சேகருக்கு இல்லை குமார் உனக்கு தான் அப்படிங்கிற கதையா? பஹ்ரைன் இல்லை, கத்தாரில் தான் இப்போ அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ரீசெண்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. அது இரவு 12 மணிக்கு மேலே நடக்கலாம். அதனால் எங்கெங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு, கத்தாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், இங்கிலாந்து நாட்டுக்காரங்க, உங்கள் நாட்டுக்காரங்க வந்து வாய் பேசி உன்னையா அடிக்கிறதுக்கான ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு. ஐயா, இங்கே பங்கர்லாம் இல்லையா? எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு போனாவது பங்கர் இருக்கும். அவங்களும் நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கேயா போய் ஒழுகுறது அப்படின்னு கேட்டால், எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கோ, உன்னைய தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கதையை அவங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து வான்வெளி பரப்பையும் மூடி இருக்காங்க கத்தார். யூஎஸ் சர்வதேச சட்டங்களை மீறி எந்த ஒரு காரியமும் செய்ததாக எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு நாட்டோவினுடைய சீஃப் வந்து மார்க் வந்து பேசியிருக்காரு. நீ என்னையா லூசு, இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசுவ அப்படிங்கிற கதையா? பாவம், வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யாங்கிற கதையா? இப்போ மார்க்கினுடைய நிலைமை மாறி போயிருக்கு. வேற வழியே இல்லை, மார்க் இப்படி தான் பேசி ஆகணும். அவருடைய நிலைமை வந்து பரிதாபத்திற்கான ஒரு நிலைமை. நீங்கள் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய வைத்தியர் கூட அந்த நோயாளியினுடைய மனநிலை, அவனுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லலாம். பட் வந்து மார்க் மாதிரியான நபர்கள் வந்து அவர் பைத்தியமும் அல்ல, அவர் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியரும் அல்ல. அப்படி இருக்கும்போது மார்க் ஏன் இப்படி தேவையில்லாமல் வாயை கொடுத்து வசைமொழியில் மாட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆயில் விலை உயர்வு பற்றி, அதாவது எண்ணெய் விலை உயர்வு பற்றி ட்ரம்ப் வந்து இப்போது சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. ஆமாம், வருத்தம் தானே படணும், வேறு வழி இல்லையே, இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில அதுதான் உங்களுக்கு தீர்வு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி சதன் லெபனான் பக்கமாக சும்மா ஏதாவது ஒரு அட்டாக் நடத்தி விடுவோன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் வந்து ஐடிஎஃப் வேறு வழி இல்லாமல் எங்கே அடிக்கிறதுன்னு தெரியல, எல்லா பக்கமும் திருப்பி அடிக்கிறாங்க. அப்போ அடிக்காத இடம் எது அப்படின்னு கேட்டால் சவுத் லெபனான் தான். அந்த பக்கத்தில் தான் வந்து லெபனானில் அமெரிக்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க. ஹிஸ்புல்லா இப்போ பேசாமல் இருக்காங்க. அவங்கள வம்புக்களுக்கிறதுக்கான வேலையை இப்போது இஸ்ரேல் தொடங்கியிருக்கு. ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நயீம் காசிம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு? உண்மை ஒரு நாள் வெல்லும். உண்மை யார் பக்கம் இருக்குது? ஈரான் பக்கம் இருக்குது. அப்போ ஈரான் நிச்சயமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நிறைவு செஞ்சுருக்காரு. நார்த் கொரியாவினுடைய கிம் வந்து கோபத்தினுடைய உச்சிக்கே போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இந்த உலகத்தில் வாழ தகுதியற்ற நாடு, அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், அதுதான் இயற்கையின் நியதி, அதை இயற்கை செஞ்சாலும் சரி, செயற்கையாக நாம் நிகழ்த்தி காட்டினாலும் சரி அப்படிங்கிற வெட்கத்தை விட்டு ஓப்பனாக சொல்கிறேன், ஐ லவ் யூ டார்லிங் அப்படிங்கிற மாதிரி ஈரானுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. வரக்கூடிய செய்தியை வந்து அப்படியே எடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்து கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அன்பை பரிமாறுவது ஒன்றே என்னுடைய அடிப்படை கொள்கை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.